ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் யார் யாருக்கு இடம் என்ற பட்டியல் வெளியாகி இருக்கிறது. புதிய அமைச்சர்களுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று முதல்வர் விஜய் தலைமையில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்நிலையில் தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் புதிய அமைச்சர்களுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அமைச்சரவை பட்டியலில் யார் யாருக்கு இடம் என்பது குறித்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்நிலையில் புதிய அமைச்சர்களின் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் நிலையில் 23 பேர் கொண்ட அமைச்சர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது ஆளுநர் மாளிகை. அந்த பட்டியலை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீநாத் அமைச்சராக பதவியேற்கிறார் என்ற அந்த பட்டியலை பார்க்கிறோம். 23 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அவிநாசி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலி, குமாரபாளையம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ரஞ்சித் குமார், கும்பகோணம் தொகுதியில் வினோத், திருவாடானை தொகுதியில் ராஜீவ், கடலூர் தொகுதியில் ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியில் காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியிலிருந்து மதன் ராஜா ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 23 பேர் கொண்ட அமைச்சர்களின் பட்டியலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது. ராஜபாளையம் தொகுதியிலிருந்து ஜெகதீஸ்வரி, கிள்ளியூர் தொகுதியிலிருந்து காங்கிரசிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேஷ்குமார், ஈரோடு கிழக்கு தொகுதியிலிருந்து விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியிலிருந்து லோகேஷ் தமிழ்ச்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியிலிருந்து விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து ரமேஷ், மேலூர் தொகுதியிலிருந்து காங்கிரசிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விஸ்வநாதன், வேளச்சேரி தொகுதியிலிருந்து குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலிருந்து தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியிலிருந்து சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியிலிருந்து முகமது ஃபர்வாஸ், தாம்பரம் தொகுதியிலிருந்து சரத்குமார் மற்றும் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியிலிருந்து மரியு வில்சன், கிணத்துக்காவடி தொகுதியிலிருந்து விக்னேஷ் ஆகிய 23 பேர் கொண்ட அமைச்சர்களின் பட்டியலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது. இன்று தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்நிலையில் யார் யாருக்கு இடம் என்பது குறித்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 23 பேர் கொண்ட அமைச்சர்களின் பட்டியலை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது. இருபத்தி 23 பேர் கொண்ட அமைச்சர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில் தூத்துக்குடி எம்எல்ஏ ஸ்ரீநாத்திற்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவிநாசி எம்எல்ஏ கமலி அமைச்சராகிறார். இந்த 23 பேர் கொண்ட பட்டியலில் மொத்தம் 3 பெண்கள் அமைச்சராக ஆகிறார்கள். 23 பேர் கொண்ட அமைச்சர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படக்கூடிய நிலையில் 23 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியாகி இருக்கிறது. யார் யாருக்கு அமைச்சரவையில் இடம் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆளுநர் மாளிகை இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. காங்கிரசிலிருந்து 2 பேர் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். ராஜேஷ்குமார் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் மற்றும் விஸ்வநாதன் ஆகிய 2 பேர் அமைச்சரவையில் இடம்பெறுகிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். 23 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 3 பெண்கள் இந்த அமைச்சரவை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அமைச்சரவை பட்டியல் குறித்து வரும் என்ன? ஸ்ரீநாத் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற விஜயுடைய நண்பருக்கு அமைச்சரவை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் திமுக வேட்பாளரை தோற்கடித்த கமலி அவர்களுக்கு அவிநாசி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரஞ்சித்குமார் காஞ்சிபுரத்திலிருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவர் அமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல கும்பகோணத்தில் வினோத் என்ற ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவாடனை தொகுதியில் ராஜீவ் என்பவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல
கடலூரை பொறுத்தவரை ராஜ்குமார் அமைச்சராகிறார். அரக்கோணம் தனி தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளை வேட்பாளரை வெற்றி பெற்ற காந்திராஜுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒட்டப்பிடாரம் குறிப்பாக மதன் ராஜா என்பவருக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென்கோடியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அமைச்சரவையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜபாளையத்தை ஜெகதீஸ்வரி என்ற ஒரு இளம் வேட்பாளராக வெற்றி பெற்றிருக்கிறார், அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிள்ளியூர் தொகுதி ராஜேஷ்குமாருக்கு 234வது சட்டமன்ற தொகுதி, தமிழக சட்டப்பேரவையிலே கடைசி தொகுதி என்று சொல்வார்கள், அந்த தொகுதியிற்கும் அமைச்சராகிறார். அதே போல விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றவர். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஈரோடு கிழக்குல யாரை வெற்றி பெற்றார்? காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற்றார். தற்போது காங்கிரஸ் வேட்பாளரும் இந்த தோல்வியடைந்த வேட்பாளரும் இங்க வந்திருக்கிறார் பதவியேற்பு விழாவிற்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் தொகுதியில முன்னாள் சபாநாயகர் அதிமுக தனபாலுடைய மகனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தமிழ் பிரபாகரன் சேலம் தெற்கு தொகுதி வேட்பாளராக வெற்றி பெற்றார், அவருக்கு தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார், அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் ரமேஷ் என்ற இளைஞருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வெற்றி பெற்ற தொகுதி, அந்த தொகுதிக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலூர் தொகுதியை பொறுத்தவரை விஸ்வநாதனுக்கும், வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரை குமார் என்பவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையில் பல அமைச்சர்கள் கொடுக்கப்பட்டிருக்கூடிய மரிய வில்சனுக்கும் ஆர்கே நகர் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்தவரை தென்னரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று மூத்த அவர்களும் இளையவர்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையாக இந்த அமைச்சரவை இருக்கும் என்று தெரிகிறது. இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது என்ன என்று சொன்னால், விசிகாவும் ஐயுஎம்எலும் பட்டியலில் இல்லை, அவர்கள் வேறொரு தருணத்தில் பதவியேற்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல அதிமுகவில் சேர்ந்த ஒரு சிலர் அமைச்சராக என்ற ஒரு கேள்வி எழுந்தது, அதற்கும் வாய்ப்பு இல்லை என்பதன் இதன் மூலமாக தெரிகிறது. கிணத்துக்கடவு விக்னேஷுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கோயம்புத்தூர்ல குறிப்பாக கொங்கு பெல்ட் ஏடிஎம்கேயோட கோட்டைன்னு சொல்லுவாங்க, அங்கேயே பல இடங்கள்ல விசில் சின்னம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிணத்துக்கடவு தொகுதியில் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 23 பேர் கொண்ட பட்டியலை மக்கள் பவனில் இருந்து வெளியாகி இருக்கிறது. இளைஞர்கள் யாருமே பாத்தீங்கன்னா 23 பேருமே முதல் முறையாக அமைச்சராக கூடியவர்கள். 40 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், 30 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ளவும் நிறைய பேர் இருக்கிறார்கள். தமிழக அமைச்சரவை ஒரு வித்தியாசமான அமைச்சரவையாக தற்போது பார்க்கிறது. ஒரு காலத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கே அதிக முறை வாய்ப்பு கொடுக்கப்படும். உதாரணமாக கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் வேலுமணி, அதே போல சேலத்தை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி வருவார் அமைச்சரவையில். இது போன்று இல்லாமல் வேறு ஒரு தொகுதி சேலம் தெற்கு தொகுதியில் ஒருவர் அமைச்சராவது இதுவே முதல் முறை. ஏற்கனவே சேலம் வடக்கில் திமுக அமைச்சர் ராஜேந்திரன் இருந்தார். இது போன்று தொகுதிகளுக்கு முக்கியத்துவம், ஒட்டப்பிடாரம் போன்ற தொகுதியில் இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கிறது என்று சொன்னால், தமிழகத்தில் ஒரு இன்க்ளூசிவான ஒரு கவர்மெண்டாக இதை சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த ஈரோடு கிழக்கு போன்ற இடத்திலும் வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ராஜபாளையம் போன்ற தொகுதிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. அரக்கோணத்தை சேர்ந்தவர்களெல்லாம் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த முறை ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ரமேஷ், நிறைய புது தொகுதிகளிலிருந்து அமைச்சரவையில் இடம் கிடைத்திருக்கிறது, அதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இலாக்காக்கள் எப்போது ஒதுக்கப்படும்? தற்போது வரை அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பட்டியல் மட்டும்தான் வெளியாகி இருக்கு. இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டது எப்போது, அது குறித்து வரும் இருக்கா? இலாக்காக்கள் இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிகிறது. அதே போல முக்கியமான துறைகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறது. உயர்கல்வித்துறை அமைச்சராக விஸ்வநாதனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல மற்ற துறைகளை பொறுத்தவரை கிள்ளியூர் ராஜேஷை பொறுத்தவரை சுற்றுலாத்துறை அவருக்கு ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. மரிய வில்சன் போன்றவருக்கு முக்கியமான துறைகள். அதே போல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை யாருக்கு என்று இதுவரை தெரியாமல் இருக்கிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, அதே போல பல முக்கியமான துறைகளுக்கான அமைச்சரவையில் சுற்றுச்சூழல், அதே போல வனத்துறை, இது போன்ற துறைகளுக்கான அமைச்சர்கள் யார் என்று, தொழிலாளர் நலத்துறை, எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய சிறு குறு தொழில்கள், இது போன்றெல்லாம் முக்கியமான தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒரு துறை. அதையெல்லாம் குறித்து அறிவிப்பு விரைவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலைக்குள் இலாக்காக்கள் பட்டியல் வெளியாகும் என்று தெரிகிறது. தற்போது இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக இவர்கள் பொறுப்பேற்பார்கள் என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. கார்த்திகா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.